Hello everyone, welcome to Chronicle Simplified. This video discusses Frederic Ogden Nash's The Tale of Custard, the Dragon. இந்த போம் 1936ல் த சாட்டர்டே ஈவினிங் போஸ்ட் அப்படிங்கிற ஜேர்னல்லையும் ஆக்டனோட போய்ட்ரி கலெக்ஷன் நேம்ட் த பேட் பேரண்ட்ஸ் கார்டன் ஆஃப் வேர்ஸ் அப்படிங்கிற புக்லையும் பப்ளிஷ் ஆனது. இது ஒரு பேலட் சாங். பேலட் சாங் அப்படின்னா எ வேர்ஸ் நரேட்டிவ் தட் டெல்ஸ் எ ஸ்டோரி. ஒரு ஹோல் ஸ்டோரியை சொல்கிற மாதிரி இருக்கும். அதுதான் பேலட் சாங். அந்த ஸ்டோரியில் பர்ஃபெக்ட் நெரேட்டிவ் ஆர்க்கும் இருக்கும். அதாவது ப்ராப்பர் இன்ட்ரடக்ஷன், டிஸ்கிரிப்ஷன், ரைசிங் ஆக்ஷன், கிளைமேக்ஸ், ஃபாலிங் ஆக்ஷன் அண்ட் கன்க்ளூசன் இருக்கும். ஸ்ட்ரக்சர் அண்ட் தீம். இது ஒரு ஹியூமரஸ் பேலட் வித் அ ஸ்ட்ராங் மெசேஜ். இட் கன்சிஸ்ட் ஆஃப் 4 லைன் ஸ்டான்சாஸ். ஸோ 14 ஸ்டான்சாஸ் அது மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஸ்டான்ஸால் 4 லைன் இருந்தால் அதை குவாட்ரைன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதில் அது மாதிரி 14 குவாட்ரைன்ஸ் இருக்குது. ஒரு செஸ்டட் இருக்குது. 13th ஸ்டான்ஸா ஒரு செஸ்டட். குவாட்ரைன்ஸோட ரைம் ஸ்கீம் ஏஏபிபி, செஸ்டட்டோட ரைம் ஸ்கீம் ஏஏபிபிசிசி. இதோட சென்ட்ரல் தீம் எக்ஸ்பிளைனிங் வாட் இஸ் ட்ரூ bravery அண்ட் refuting the notion that courage is determined by appearances. So what is the key idea? It demonstrates that braves are humble and the message is do not judge anyone. யாரையுமே அவங்களோட அப்பியரன்ஸை பார்த்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஸோ அப்பியரன்ஸை வச்சு அவங்க பிரேவ் இல்லை கவர்டு அப்படின்னு நம்ம முடிவு பண்ணவும் முடியாது அப்படிங்கிறத இந்த போம் மூலமாக ஆத்தர் சொல்ல வராரு. ஸோ தட் இஸ் த மெசேஜ் கன்வைட் த்ரூ திஸ் போம். லெட்ஸ் ரீட் த போம். பெலிண்டா lived in a little white house with a little black kitten and a little grey mouse and a little yellow dog and a little red wagon and a really truly little pet dragon. Now the name of the little black kitten was Ink, and the little grey mouse she called him Blink, and the little yellow dog was sharp as mustard, but the dragon was a coward, and she called him Custard. இந்த 2 ஸ்டான்ஸால் ஆத்தர் இதில் இருக்க கேரக்டர்ஸ் அண்ட் அவங்களோட நேம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு we have Belinda, a girl who lives in a white house, and we have her 4 pets: kitten, mouse, dog and a dragon. ஸோ கிட்டனோட பேர் இங்க், அதாவது பூனையோட பேர் இங்க். மவுஸோட பேர் பிளிங்க். டாகோட பேர் மஸ்டர்ட். ட்ராகனோட பேர் கஸ்டர்ட். கிளியர்? ஸோ மீட் அவர் இங்க், பிளிங்க், mustard and custard. Next 2 stanzas. Custard the dragon had a big sharp teeth and spikes on top of him and scales underneath, mouth like a fireplace, chimney for a nose, and really truly daggers on his toes. Belinda was as brave as barrel full of bears, and Ink and Blink chased lines down the stairs. Mustard was as brave as a tiger in a rage, but Custard cried for a nice safe cage. இந்த 2 ஸ்டான்ஸால் ஆத்தர் அந்த கேரக்டர்ஸோட ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்புறம் அவங்களோட இண்டிவிஜுவல் கேரக்டரிஸ்டிக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ பெலிண்டா பேர் மாதிரி ரொம்ப பிரேவானவங்க. இங்கும் பிளிங்கும் லைன்ஸையே அடித்து துரத்திடுவாங்களாம். அண்ட் மஸ்டர்ட் டைகர் மாதிரி ரொம்ப பிரேவான். அண்ட் கஸ்டர்ட் ரொம்ப கவர்டு. அது எப்போவுமே அழுதுகிட்டே இருக்குமா, சேஃபான ஒரு கேஜ் வேணும்னு. அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ஆத்தர். Next 2 stanzas. Belinda tickled him, she tickled him unmerciful. Ink, Blink and Mustard, they rudely called him Percival. They all sat laughing in a little red wagon at the really truly cowardly dragon. Belinda giggled till she shook the house, and Blink said weak, which is giggling for a mouse. Ink and Mustard rudely asked his age, when Custard cried for a nice safe cage. So, in the 5th and 6th stanzas, author comments on how other characters treat
கஸ்டர்ட் நம்ம ட்ராகனை மற்ற கேரக்டர்ஸ்லாம் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஆத்தர் சொல்லியிருக்காரு. பெலிண்டா என்ன பண்ணுறாங்க, கஸ்டர்டுக்கு கிச்சு கிச்சு மூடிட்டு அவங்க வீடே நடுங்கிற மாதிரி சிரிக்கிறாங்க. இங்கும் மஸ்டர்ட் அண்ட் பிளிங் என்ன பண்ணுறாங்க, கஸ்டர்டை பார்த்து கிண்டலாக பர்சிவல் அப்படின்னு கூப்பிட்றாங்க. பர்சிவல் அப்படின்னா மிடியவல் ஏஜில் இருந்த ஒரு நைட்டு, நோன் ஃபார் ஹிஸ் பிரேவரி. இங்கே மார்க் பண்ணுறதுக்காக, கிண்டல் பண்ணுறதுக்காக அந்த பேரை சொல்லி கஸ்டர்டை இவங்க 3 பேரும் கூப்பிட்றாங்க. அண்ட் மஸ்டர்ட் அண்ட் இங்க் 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, உன் வயசு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வயசு என்னென்னா, இப்படி பயப்படுற பயந்தாங்கோழியாக இருக்க, உனக்கு வயசாச்சு அப்படின்னு அவங்களும் சேர்ந்து கிண்டல் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே அந்த ரெட் வேகன் இருக்கு இல்லையா, அதில் உட்காந்துக்கிட்டு கஸ்டர்டை பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கஸ்டர்ட் என்ன பண்ணுது, எல்லோரும் கிண்டல் பண்ணாலும் எனக்கு இருக்கிறதுக்கு சேஃபான கேஜ் வேணும் அப்படின்னு கேட்டு அழுதுட்டுருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டான்சஸ். Suddenly, they heard a nasty sound and Mustard growled and they looked all around. Meouch, cried Ink, and oh, cried Belinda, for there was a pirate climbing in the window. Pistol in his left hand, pistol in his right, and he held in his teeth a cutlass bright. His bird was black, one leg was wood. It was clear that the pirate meant no good. So now the author introduces the conflict, அதாவது ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? ஸோ ஒரு பைரேட் விண்டோ வழியாக ஏறி வீட்டுக்குள்ளே வர்றாரு. அவர் கையில் பிஸ்டல்ஸ் வச்சுருக்காரு, 2 கையிலுமே 2 பிஸ்டல்ஸ் வச்சுருக்காரு. அப்புறம் வாயில் ஒரு கட்லாஸ் பிரைட் அப்படின்னா ஒரு நல்ல பிரைட்டான ஷார்ப்பான கர்வ்டு நைஃப்னு அர்த்தம். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் அந்த பிக்சர்ஸ் கொடுத்துருக்கேன். இதுதான் பைரட்டோட பிஸ்டல். அப்புறம் கீழே இருக்கிறத பைரட் யூஸ் பண்ணுற அந்த நைஃப். ஸோ அவரோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, அவரோட தாடி வந்து நல்ல கருகருன்னு இருக்குது, அவரோட ஒரு கால் கட்டக்கால். 7th and 8th stanzas narrate the entry of a pirate. ஒரு பைரேட் அவங்க வீட்டுக்குள்ளே வர்றாங்க. அப்போ இந்த கேரக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, பெலிண்டா, இங்க் அண்ட் மஸ்டர்ட் இவங்க தான் ஃபஸ்ட்டு ஒரு பைரேட் வீட்டுக்குள்ளே வர்றதை பார்க்குறாங்க. அந்த பைரட்டோட அவுட்வர்ட் அப்பியரன்ஸ், பிளாக் பியர்ட், உடன் லெக், 2 பிஸ்டல்ஸ், கட்லாஸ் பிரைட், இதெல்லாம் பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நெக்ஸ்ட் 2 stanzas. Belinda paled and she cried, "Help, help!" But Mustard fled with a terrified yelp. Ink trickled down to the bottom of the household, and little mouse Blank strategically mouse-holed. But up jumped Custard, snorting like an engine, clashed his tail like irons in a dungeon. With a clatter and a clang and a jangling squim, he went at the pirate like a robin at a home. So 9th and 10th stanzaல ஆத்தர் பயந்தாங்கோலியாக இருக்க நம்ம ட்ராகன் எப்படி வீரனா மாறுது அப்படின்னு காட்டியிருக்காங்க. பெலிண்டா ஹெல்ப் கேட்குறப்ப மற்ற 3 பெட்ஸும் நான் தான் தைரியசாலின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாங்க இல்லையா, அந்த 3 பேரும் ஓடிடுறாங்க. ஆனால் கஸ்டர்டு தான் பெலிண்டாவுக்கு ஹெல்ப் பண்ண வராரு. எப்படி வராரு, அப்படியே என்ஜின் மாதிரி உரிமிக்கிட்டு அவரோட வாலை அப்படியே மீடியல் பிரிசனில் இருக்க அயன் செயின்ஸ் மாதிரி ஆட்டுறாராம். இந்த மீடியல் பிரிசனில் இருக்க அயன் செயின்ஸ் எப்படி இருக்கும், அப்படியே ரொம்ப கட்டையாக இருக்கும், ரொம்ப ஹெவியாக மாதிரி அவரோட டெய்லை வந்து 2 பக்கமும் ஆட்டிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பைரட்டு முன்னாடி போய் நிற்கிறாரு அவரை அட்டாக் பண்ண. எது மாதிரி, ஒரு ராபின் அப்படிங்கிற பேர்டு புழுவை அட்டாக் பண்ண நிற்கிற மாதிரி நிற்கிறாரு. Next 2 stanzas. The pirate gaped at Belinda's dragon and gulped some grog from his pocket flagon. He fired 2 bullets, but they didn't hit, and Custard gobbled him every bit. Belinda embraced him, Mustard licked him. No one mourned for his pirate victim. Ink and Bling in glee did gyrate around the dragon that ate the pirate. 11th and 12th stanzaல ஆத்தர் கஸ்டர்ட் எப்படி பைரட்டோட சண்டை போட்டு பைரட்டை அப்படியே முழுங்கிருச்சு அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. த பைரட் வாஸ் ஒண்டர்ஸ்டக்னா ஆச்சரியப்படுறாரு. ட்ராகனை பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அவரோட அந்த பயத்தை மறைக்கிறதுக்காக அவர் பையில் இருந்த ஃப்ளாகனை எடுத்து கொஞ்சம் ஆல்கஹால் வேற குடிச்சுக்கிறாரு. குடிச்சிட்டு ட்ராகனை 2 வாட்டி சுடுறாரு. ஆனால் ஒரு புல்லட் கூட ட்ராகன் மேலே படலை. பட் ட்ராகன் என்ன பண்ணுது, ஜம்ப் பண்ணி அப்படியே முழுசாக பைரட்டை எடுத்து வாயில் போட்டு முழுங்கிடுச்சு. இப்போ பெலிண்டா ட்ராகனை ஹக் பண்ணிக்கிறாங்க. மஸ்டர்டு அவரை லிக் பண்ணுது.
மற்ற 2 கேரக்டர்ஸும் ரொம்ப சந்தோஷமாக ட்ராகனை சுற்றி சுற்றி வருது. ஆனால் யாருமே பைரட்டுக்காக கவலைப்படலை. அவங்க எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. Next 2 stanzas. But presently up spoke little dog Mustard. I would have been twice as brave if I hadn't been flustered. And up spoke Ink, and up spoke Blink. We would have been 3 times as brave, we think. And Custard said, I quite agree that everybody is braver than me. Belinda still lives in her little white house with her little black kitten and her little grey mouse and her little yellow dog and her little red wagon and her really truly little pet dragon. So 13th and 14th stanzaல ஆத்தர் எல்லா கேரக்டர்ஸும் எப்படி நார்மல் லைஃப்க்கு திரும்ப வர்றாங்க அப்படிங்கிறத போர்ட்ரே பண்ணியிருக்காரு. ஸோ இதில் மஸ்டர்ட் இங்க் பிளிங்க் ஆரம்பத்துலேருந்து நான் தான் வீரன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஒரு ப்ராப்ளம் வர்றப்ப அவங்க என்ன பண்ணாங்க, பயந்து ஓடிட்டாங்க. இப்போ திருப்பி வந்து கஸ்டர்ட் என்ன சொல்கிறாங்க, நீ ஒன்றும் பெரிய வீரன் கிடையாது, உன்னை விட நாங்கள் 2-3 மடங்கு பெரிய வீரர்கள், என்ன கொஞ்சம் லைட்டாக பயந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட கஸ்டர்ட் என்ன சொல்லுது, ஆமாம்மா நீங்கள் தான் வீரர்கள், நான் கவர்டு தான், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த இடத்துல அந்த கஸ்டர்டோட ஹம்பிள் பிஹேவியரை நம்ம பார்க்க முடியுது. பிரேவரி அப்படிங்கிறது பார்த்தாலும் நான் பிரேவ்னு சொல்லிக்கிட்டு தெரிகிறதுல கிடையாது. ரெண்டாவது, நமக்கு ஈக்குவலாக இல்லாதவங்களோட போட்டி போட்டு அவங்கள்ட்ட ப்ரூவ் பண்ணுறது கிடையாது. ஸோ மஸ்டர்ட் இங்க் பிளிங்க் அப்படின்னு 3 பேருமே கஸ்டர்டுக்கு ஈக்குவல் கிடையாது. அவங்கள்ட்ட போட்டி போடுறது கஸ்டர்டுக்கு தான் அசிங்கம். ஸோ எது நம்ம செய்யணும் எது நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுருப்பாங்க உண்மையான பிரேவ். ஸோ கஸ்டர்டுக்கு இப்போ தெரியுது நம்ம எந்தளவு பிரேவ், நம்ம எந்தளவு பெட்டர் அப்படின்னு. ஸோ தெரிஞ்ச உடனே அது என்ன பண்ணுது, அதை அதே ஹம்பிள் பண்ணிக்குது, ஆமாம் நான் கவர்டு தான் அப்படின்னு. ஸோ இனிமே அது பயப்படாது, இவங்களெல்லாம் பார்த்து பயப்படாது. பட் அது அமைதியாக போகும். ஏன்னா இப்போ இட் நோஸ் ஹூ ஹி இஸ். இந்த லாஸ்ட் ஸ்டான்ஸா இட் இஸ் ஏ பேரடி. பேரடினா கேலி பண்ணுறது. மஸ்டர்டு இங்க் அண்ட் பிளிங்க் இந்த 3 பேரும் திரும்பவும் அதே மாதிரி நாங்கள் தான் பெட்டர்னு சொல்கிறாங்க. கஸ்டர்டு திரும்பவும் கேஜ் வேணும் அப்படின்னு அழுகுது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மாக்கரி. இதை பார்க்கும்போது நமக்கு தெரியும் பைரட்டை முழுசாக முழுங்கின கஸ்டர்டாக திருப்பி அழுக போகுது அப்படின்னு நமக்கே நல்லா தெரியும். டெக்னிக்கல் டிவைசஸ். சிமிலி, அஸ்ஸு லைக் அப்படிங்கிற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தா அது சிமிலி. எக்ஸாம்பிள், sharp as mustard, brave as a barrel full of burrs, he went at the pirate like a robin at a home. இதிலெல்லாம் சிமிலி யூஸ் பண்ணியிருக்காங்க. alliteration. Belinda, brave, barrel, burrs, covered called custard. anaphora. and the little அப்படிங்கிற வேர்ட்ஸு அடிக்கடி ஃபர்ஸ்ட் லைனில் ரிப்பீட் ஆகிருக்கு. onomatopoeia. weak, மியூச், கிளிட்டர், கிளாங்க் இந்த வேர்ட்ஸ்லாம் ஆடிட்டரி விவிட்னஸை ஆட் பண்ணுது. ஜூமோஃபிசம் அப்படின்னா அனிமல்ஸுக்கு ஹியூமன் ரைட்ஸை கொடுத்து அவங்க திங்க் பண்ணுற மாதிரி அவங்க பேசிக்கிற மாதிரி காட்டுறது. இந்த பேலட்டில் ஆத்தர் ஜூமோஃபிசம் அப்படிங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்காரு. மெட்டஃபர் அப்படின்னா இன்டைரக்டாக கம்பேர் பண்ணுறது. சிம்னி ஃபார் அ நோஸ், டேகர்ஸ் ஆன் ஹிஸ் டோஸ். ஸோ இப்படி டைரெக்டாக கம்பேர் பண்ணியிருந்தா அதை மெட்டஃபர் அப்படின்னு சொல்லுவோம். ரெப்படிஷன். கஸ்டர்ட் கிரைடு ஃபார் அ நைஸ் சேஃப் கேஜ் இப்படிங்கிற சென்டென்ஸ் 4th, 5th, 6th and 8th ஸ்டான்ஸாலையும் கடைசி ஸ்டான்ஸாலையும் ரிப்பீட் ஆகிருக்கு. சிச்சுவேஷனல் ஐரணி. நான் பிரேவ்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் கவர்டாக மாறுறாங்க. கவர்டுன்னு மற்றவங்க நினச்ச ட்ராகன் பிரேவாக மாறுது. வெர்பல் ஐரணி. எல்லோரும் ட்ராகனை கவர்டு அப்படின்னு கூப்பிட்டாங்க ஓப்பனாகவே. ஆனால் அந்த கவர்டு அப்படிங்கிற வார்த்தைக்குரிய கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒன்று கூட ட்ராகன்ட்ட கிடையாது. ஏன்னா அதோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது, இன்டிமிடேட்டிங் அப்பியரன்ஸ் இருக்குது. பார்த்தாலே பயப்படுற மாதிரியான ஒரு அப்பியரன்ஸோடு இருக்கு. ட்ராகன் எப்படி கவர்டாக இருக்க முடியும்? ஸோ எக்ஸாஜரேஷன், ஒரு விஷயத்தை ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிறது. ஸோ ட்ராகனை டிஸ்கிரைப் பண்ணுறப்ப ஆத்தர் என்ன பண்ணுறாரு, மவுத்துக்கு பதிலாக என்ன இருக்குது, ஃபயர் பிளேஸ் இருக்கான், நோஸுக்கு பதிலாக சிம்னி இருக்கான், இங்கும் பிளிங்கும் லைன்ஸே அடித்து வட்டிடுவாங்க. ஆத்தர் ஐடியாவை மிகைப்படுத்தி சொல்லியிருக்காரு. இன்வென்டட் வேர்ட்ஸ் ஃபார் காமெடிக் எஃபெக்ட். விண்டா, ரியலியோ, ட்ரூலியோ அப்படிங்கிற அந்த 3 வேர்டும் டிஸ்டார்டட் வேர்ட்ஸ்.
விண்டோ, ரியலி, ட்ரூலி அப்படிங்கிற வேர்ட்ஸை டிஸ்டார்ட் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்காரு ஒரு ஸ்டோரி எஃபெக்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக. அதே நேரத்தில் அது காமெடி அப்படிங்கிறத வெளிப்படையாக காட்டுறதுக்காக. காம்பவுண்ட் வேர்ட்ஸ், மியோச் அப்படிங்கிற வேர்டில் 2 வேர்டை சேர்த்துருக்காரு. மியோ அண்ட் அவுச் அப்படிங்கிற 2 வேர்டை சேர்த்துருக்காரு. ஆக்ஷன் வேர்ப்ஸ், ஸோ காபிள்ட், கிளாஸ்ட், cried, fled இதெல்லாம் ஆக்ஷன் வேர்ப்ஸ். லாங்குவேஜ், மாடர்ன் இங்கிலீஷில் இருக்குது. யூஸ்வலாக பேலட்னா ஓல்டு இங்கிலீஷில் தான் இருக்கும். ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் ஒரு சில்ட்ரன் ரைம்ஸ் மாதிரியும் இருக்குது. டோன், எக்ஸாஜரேட்டட் டோன் அண்ட் ஹியூமரஸ் ஆல்சோ. மூட், ரிலாக்ஸ்ட் அண்ட் காமிக்கல். மீட்டர், மிக்ஸ்டு மீட்டர். அயாம்பிக், ட்ரொக்கேயிக், ஸ்பாண்டையிக் 3யுமே யூஸ் பண்ணியிருக்காரு. திஸ் humorous ballad tells the story of Belinda, a girl who lives in a little white house with her pets. A kitten named Ink, a mouse named Blink, a dog named Mustard, and a dragon named Custard. Among them, Custard is fierce in appearance, but he thinks himself as a coward. He always requests for a safe place to live. So he is mocked by his friends. However, when a pirate invades their home, the brave pets flee the place. Only Custard helps Belinda. After Custard defeats the pirate, all other pets come and celebrate the victory of Custard. But they never stop boasting of their bravery. Now, after realizing his full potential, Custard accepts his cowardly label with humility. So, in this poem, author has defined what is bravery in a humorous and whimsical way. So, we have come to the end. Please like, share and subscribe. Thank you.